எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு நூக்கல் பயன்படுத்தி நூக்கல் பொரியல் பண்ண போகிறோம். நூக்கல்ங்கிற இந்த காயில் வந்து நிறையவே சத்து நிறைய இருக்குது. இப்போ இந்த நூட்கள் பயன்படுத்தி நம்ம வந்து பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி க்யூப்ஸை தனித்தனியாக கட் பண்ணி நூட்களை வந்து அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சில தேங்காய், காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம், அப்புறமா கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி குறவரன்னு தனியாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த நூக்களை வந்து நம்ம தனியாக வேக வைக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், இதை சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதி வந்தபோது நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்க நூக்கள் வந்து அதில் வந்து போட்டுடலாம். இப்போ அந்த நூட்கள் நல்லா வந்து இந்த தண்ணியில் நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் இது நல்லா வேக வச்சுக்கலாம். இதில் வந்து நிறைய நார்சத்து இருக்கிறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே இந்த நூட்கள் வந்து ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது சர்க்கரையோட அளவு கூட ரொம்பவே கட்டுக்குள்ளே வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. செரிமான கோளாறுகள்லாம் நீங்கிரும். வயிறு சம்மந்தப்பட்ட எந்த தொந்தரவுமே உங்களுக்கு வந்து ரெகுலராக சாப்பிட்றப்போ வராதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்க அந்த பித்த நீர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இது நல்லா உறிஞ்சி எடுத்துக்கிடுமா. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு கெட்டது செய்யக்கூடிய அந்த பித்த நீரெல்லாம் வந்து இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு குறையுது. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ரெகுலராகவே இது சாப்பிட்டுக்கலாம். மார்பக புற்றுநோய் ஆகட்டும், வயிற்றில் இருக்க குடல் புற்றுநோய், அதெல்லாம் வராமையும் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த பொரியலுக்கு வந்து நம்ம இந்த நூக்கல் வேக வச்சோம் இல்லையா, அது நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை தாளிசம் பண்ணிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்து வெடிக்க விட்டுக்கோங்க. கடுகு உளுந்து சேர்ந்து நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதை வந்து இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த நூக்கல் வந்து பார்க்குறதுக்கு டர்னிப் காய் மாதிரியே இருக்கும். ஆனால் டர்னிப் வந்து உங்களுக்கு ஒயிட்டும் பர்பிள் கலரும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து க்ரீனாக தான் இருக்கும். இந்த காய் பொரியல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டுமே நல்லா இருக்குங்க. இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் மசாலா, தண்ணி விடாமல் குறன்னு அரைச்சி வச்சுக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் மசாலா வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதக்கி விட்டுருங்க. சிம்மில் வச்சே வதக்குங்க, இல்லைனா தீஞ்சு போயிடும் பெரிய ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா. இது நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வதக்கி விட்ருங்க. இதுலேயே இது ஓரளவு அந்த ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த நூக்கல் இருக்கு இல்லையா, அதனால தண்ணி வடிச்சிட்டு அதை அப்படி இதில் சேர்த்துக்கலாம். பொதுவாக நம்ம காய் போட்டுட்டு தான் பொரியலில் எல்லா பொரியலையுமே காய்கறிகள் போட்டுட்டு கடைசியாக தேங்காய் வந்து நம்ம சேர்ப்போம். இதில் வந்து நம்ம மசாலா மாதிரி பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நூக்கலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து இறக்கிடலாம். நம்ம சூப்பரான டேஸ்டியான நூக்கல் பொரியல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த நூக்கல் பொரியல் வந்து நீங்கள் எல்லா விதமான குழம்பு வகைகளோடு வச்சு சாப்பிட்லாம். அதிலும் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி பசங்களுக்கு நீங்கள் சப்பாத்திக்கு நடுவில் இதை வந்து வச்சுட்டு ரோல் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். இது மேலே கொஞ்சம் சீஸ் துருவி போட்டுட்டு கொஞ்சம் கெச்சப் ஊற்றிட்டு சப்பாத்தி ரோல் மாதிரி நீங்கள் செஞ்சு கூட நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். இந்த பொரியல் டக்குன்னு பார்க்குறதுக்கு நமக்கு வந்து உருளைக்கிழங்கு க்யூப்ஸாக கட் பண்ணி பொரியல் பண்ண அப்படி இருக்குங்க, அந்த மாதிரியான ஒரு இது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி சப்பாத்திக்குள்ளே வச்சு கொடுக்குறப்போ அவங்களும் சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க. சூப்பரான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.